அறையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம். என் பெயர் பி சௌந்தர். நான் கன்னியாகுமரி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். எனது தலைப்பு பிரெயின்ஸ் இன்டர்னல் ஜிபிஎஸ், அதாவது மூளையில் உள்ள உலகளாவிய நிலைப்படுத்தல் அமைப்பு. கற்றல் நோக்கங்கள். ஜிபிஎஸ் என்றால் என்ன? ஜிபிஎஸ் மூளையில் உள்ள ஜிபிஎஸ் கண்டுபிடித்த வரலாறு மற்றும் அதன் நோபல் பரிசு கிடைத்த கண்டுபிடிப்புகள் மற்றும் அதன் மருத்துவ முக்கியத்துவம். ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம் என்பது ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய பொருட்களின் தொகுப்பு. ஸோ ஜிபிஎஸ் என்பது பூமியை சுற்றி சூழும் செயற்கைக்கோளிடம் இருந்து பெறப்படும் சிக்னலின் அடிப்படையாக கொண்டு இடம், வேகம் மற்றும் நேரத்தை கண்டறிய உதவுகின்றது. இங்கு இடம் என்று சொல்லும் போது டைமென்ஷனான லேட்டிடியூட், லாங்கிடியூட் அண்ட் ஆல்டிடியூட் மூன்றையும் குறிப்பிடுகிறது. அதே சமயத்தில் நான்காவது டைமென்ஷனான நேரத்தையும் குறிப்பிடுகிறது. இஃப் இன் கேஸ் அந்த அந்த பொருளானது மூமெண்டில் இருந்ததால் அதன் வேகத்தை பற்றியும் குறிப்பிடுகின்றது. இதனை எல்லாம் அடிப்படையாக கொண்டு ஒரு எலக்ட்ரானிக் மேப்பை செய்து நமக்கு கொடுக்கின்றது. நாம் பெரும்பாலும் இந்த ஜிபிஎஸ்ஸின் உதவியை கொண்டே ஒவ்வொரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது மூளையில் உள்ள இன்டர்னல் ஜிபிஎஸ் என்பதை என்னவென்று காண்பதற்கு முன்பு நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்க விரும்புகிறேன். தற்பொழுது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோவை இமேஜின் செய்து கொள்வோம். இரவில் உங்கள் வீட்டில் பழக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்திருக்கின்றேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது திடீரென்று மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது. அப்போது நாம் எங்கிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட செகண்டில் நாம் எங்கிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அதே நம் மூளையில் ஏதோ ஒரு செல் இடத்தை அறிய பயன்படுகின்றது என்பது இதனின் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. வெளிச்சம் இல்லாத அந்த நேரத்தில் நாம் அவ்வறையை விட்டு வெளியேற துணியும் போது எந்த இடத்தில் தடுப்பு சுவர் இருக்கும், எவ்வாறு நாம் இருக்கும் இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும், டார்ச் லைட் வீட்டில் எங்கு இருக்கும் என்பதையெல்லாம் துல்லியமாக இல்லாவிட்டாலும் ஓர் அறையில் ஓரளவுக்கு அறிய முடிகின்றது. எவ்வாறு நம்மால் அறிய முடிகின்றது என்பதற்கு காரணம் நம் மூளையில் உள்ள இன்டர்னல் ஜிபிஎஸ் அமைப்பு. ஸோ முதலில் வரலாறை பற்றி காண்போம். அதன் பிறகு அந்த குறிப்பிட்ட செல்களை தெளிவாக காண்போம். 1971 ஜான் ஓ கெஃபி அண்ட் ஜான் ஓ டோஸ்ட்ரோவிஸ்கி ஆகிய இருவரும் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் பேராசிரியராக பணியாற்றிய போது எலியின் மூளையில் மின்முனைகளை வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட பரிசோதனையில் எலி குறிப்பிட்ட இடத்தை கடக்கும் போதெல்லாம் ஹிப்போ கேம்பஸில் அமைந்துள்ள குறிப்பிட்ட செல் ஃபயரிங் ஆகுவதை கண்டுபிடித்தனர். அவர்கள் அதற்கு பிளே செல் என்று பெயரிட்டனர். ஆனாலும் அதன் பிறகு எந்த ஒரு கண்டுபிடிப்பும் பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் எவ்வாறு விண்வெளி, தூரம், திசை இவை எல்லாம் கொண்டு 3D இடத்தில் நம்முடைய பாதையை கண்டறிய முடிகின்றது என்ற கேள்வி நியூரோ சயின்டிஸ்டுகளிடம் தொடர்ந்து இருந்தது. அவ்வாறு இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நாம் தினமும் சென்று வரும் நமது லெக்சர் ஹாலை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்வோம். பிளேசஸ் என்றது நாம் இருக்கும் அறை அல்லது லெக்சர் ஹால், இவை இரண்டிற்கும் நாம் செல்லும் போது ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நம் அறையிலிருந்து லெக்சர் ஹால் எந்த திசையை நோக்கி இருக்கின்றது, எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது என்ற கேள்விக்கான விடை இன்னும் அறியப்படவில்லை. ஸோ விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சியில் இருந்தனர். அதன் பிறகு 1990 ராபர்ட் எட் ஆல் தங்கள் பரிசோதனையில் எலி ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரும் போது இடம், நடத்தை அல்லது உடல்நிலை ஆகியவற்றுக்கு சார்பில்லாமல் செயல்படும் செல்களின் ஒரு குழு தன்னிச்சையாக ஃபயர் ஆகின்றதை கண்டுபிடித்தனர். அவர்கள் அதற்கு ஹெட் டைரக்ஷன் என்று பெயரிட்டனர். அதாவது இப்போது நாம் ஈஸ்டை நோக்கி நம் தலையை வைத்திருப்போம், பார்க்கின்றோம் என்று நினைத்துக் கொள்ளும். அது 0 டிகிரி. எப்போது நாம் நார்த்தை நோக்கி பார்க்கிறோமோ ஒரு 90 டிகிரி நாம் திரும்பும் போது ஒரு செல் அந்த ஈஸ்டை நோக்கி
ஈஸ்டை நோக்கி ஃபயரிங் ஆகின்ற செல் சிறிது சிறிதாக அதன் ஃபயரிங்கை குறைத்து நார்த்தை நோக்கி இருக்கின்ற செல் அதிகமாக ஃபயர் செய்கின்றது. அவ்வாறு இவ் அமைப்பானது அமைந்துள்ளது. 2005 பிட்ஸ் மாஸ்டர் மற்றும் எட்வர்ட் ஐ மாஸ்டர் ஆகிய நார்வே நியூரோ சயின்டிஸ்டுகள் தங்கள் பரிசோதனையில் ஒரு எலி சோதனை அறையில் சுதந்திரமாக நகரும் போது சில நரம்பு செல்கள் அரிதான சீரான ஹெக்ஸகனல் ஷேப்டு இடைப்பட்ட ஃபயரிங் பேட்டர்ன் காட்டுகின்றன என்பதை கண்டுபிடித்தனர். இவை பின்னர் பிட்செல்ஸ் என்று அழைக்கப்பட்டது. சில நரம்பு செல்கள் சுவர் அல்லது எல்லை அருகில் மட்டுமே ஃபயர் ஆகும் என்பதை கண்டறிந்தனர். இதுவே பின்னர் பாட்டம் செல்ஸ் என்று அழைக்கப்பட்டது. இந்த கண்டுபிடிப்புகளுக்கு எல்லாம் பிட்ஸ் அண்ட் எட்வர்ட் மாஸ்டர் சேர்ந்து ஜான் ஓ கெல்ஃபியுடன் 2014 ஆண்டு உடற் செயலியல், அதாவது பிசியாலஜி மற்றும் மருத்துவத்திற்கான மெடிசனுக்கான நோபல் பரிசு பெற்றனர். தற்பொழுது அந்த 4 செல் பிளேசஸ், கிரிட் செல்ஸ், ஹெட் டைரக்ஷன் செல்ஸ் அண்ட் பார்டர் செல்ஸ் அதனை தெளிவாக பார்ப்போம். உடற்குறியீரல், அதற்கு முன் உடற்குறியீரல் அனாட்டமி, பேசிக் அனாட்டமி. நமக்கு தெரியும், நம் மூளையின் வெளிப்புறமாக சுற்றி இருக்கும் செரிப்ரல் கார்டெக்ஸ் 4 லோபுகளாக பிரிகின்றது. ஃப்ரண்டல் லோப், பேரியட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப் அண்ட் டெம்போரல் லோப். இந்த டெம்போரல் லோபில் மீடியம் சைடாக ஹிப்போகேம்பஸ் ஆனது அமைந்திருக்கின்றது. அதே சமயம் என்டிரோஹைனல் கார்டெக்ஸ் என்றது அந்த ஹிப்போகேம்பஸுக்கு டோர்சல் இன்ஃபீரியராக அமைந்துள்ளது. ஹிப்போகேம்பஸில் பிளேசெல்ஸ் இருக்கின்றன. அதே சமயத்தில் என்டரோகைனல் கார்டெக்ஸில் கிறிஸ்டல்ஸ் ஆனது அமைந்திருக்கின்றன. பிளேசெல்ஸ் இடத்தை அடையாளம் காணும் நியூரான்கள், பிரெயின்ஸ் லொகேஷன் மார்க்கர் இடம். இவை பெரும்பாலும் ஹிப்போகேம்பஸில் அமைந்துள்ளது. செயல்பாடு ஒரு உயிரி குறிப்பிட்ட இடத்தை இருக்கும் போது அந்த செல்கள் அதிகமாக ஃபயர் செய்யப்பட்டு அந்த இடத்திற்கான லொகேஷன் மார்க்கர் உருவாகின்றன. இவை பயண நினைவுகளையும் இட அடையாள வழங்கும் நினைவு கோல்முளைகளையும் ஸ்பேஷியல் மெமரி, அதாவது ஸ்பேஷியல் மெமரியை உருவாக்க பயன்படுகின்றன. நெக்ஸ்ட் கிரிட் செல்ஸ். கிரிட் செல்ஸ் என்பது மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ கிரிட் செல்ஸ் என்பது நீங்கள் ஒரு இடத்தில் நகரும் போது ஹெக்ஸகனல் கிரிட் வடிவில் ஃபயரிங் பேட்டர்ன் கொடுக்கும் நியூரான்கள் இடம். இது பெரும்பாலும் என்டரோகைனல் கார்டெக்ஸில் இருக்கின்றன. செயல்பாடு கிரிட் செல்ஸ் உயிரின் நகர்வை ஒழுங்கான ஹெக்ஸகனல் பேட்டர்னாக கூடியிட்டு எவ்வளவு தூரம் சென்றது மற்றும் எந்த திசையில் சென்றது என்பதை மூளைக்கு தெளிவாக தெரிவிக்கின்றன. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸ், தூரத்தையும் திசையையும் கொண்டு ஒரு பாத் இன்டகிரேஷன், அதாவது ஸ்பேஷியல் மேப், மென்டல் மேப்பை உருவாக்க பயன்படுகின்றது. இது எவ்வாறு அது கிரிட் செல்ஸின் சிறப்பு தன்மைகள், லைக் ஸ்பெஷாலிட்டி. கிரிட் செல்ஸ் ஆனது ஒரு லேயராக அமைந்தில்லாமல் பல்வேறு லேயர்களை கொண்டது. ஒரு லேயர், இப்போது நம் வீட்டில் அம்மா காலையில் கோலம் போடுவதற்கு முன் புள்ளி வைப்பது போல நம்மை சுற்றி முழுவதும் புள்ளிகளாக இருக்கின்றன என்று நினைத்துக் கொள்வோம். அந்த புள்ளிகள் எல்லாம் ஹெக்ஸகனல் ஷேப்பில் கிராஸ் ஆகி ஒரு ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்கின்றன என்று நினைத்துக் கொள்வோம். ஸோ அடுத்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இந்த கிரிட் செல்ஸ் எப்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்னா, இப்ப நம்ம ஒரு புள்ளியில இருக்கோம்னா அப்ப வந்து கிரிட் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும். எப்ப நம்ம 2 புள்ளிக்கும் நடுவுல போறோமோ அப்ப அந்த கிரிட் செல்ஸ் ஆனது ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இதே மாதிரி பல லேயர்களை கொண்டு இண்டிபெண்டா பல கிரிட் செல்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி ஒரு கரெக்டா இன்டகிரேட்டடான மேப் வந்துட்டு உருவாகின்றது. முக்கியத்துவம். கிரிட் செல்ஸ் பாதிக்கப்படும் போது இடம் அடையாளம் காணும் திறன் குறைவடைகிறது. இதன் மூலம் அல்சீமர் நோயில் வழிதவற்றல் ஏன் ஏற்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கிரிட் செல்ஸ் அமைப்பு மனித வழி செலுத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தி ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நேவிகேஷன் முறைகளுக்கான மாதிரியாக செயல்படுகின்றது.
நெக்ஸ்ட் ஹெட் டைரக்ஷன் செல்ஸ், மூளையின் திசை காம்பஸ் இடம். இது பெரும்பாலும் சப் ப்ரீ சப்குலம் அண்ட் போஸ்ட் சப்குலம், ஆன்டிரோடோர்சல் தலாமிக் நியூக்ளியஸ் மற்றும் ரெட்ரோஸ்பீனியல் கார்டெக்ஸ் போன்ற பகுதிகளில் அமைந்துள்ளது. செயல்பாடு இது நாம் எந்த திசைகளை பார்த்து இருக்கின்றோம் என்பதை நம் இடம், பிஹேவியர் அண்டு உடல்நிலை, அதாவது நம் தலை எந்த திசையில் பார்க்கின்றதோ அந்த திசையில் தான் ஹெட் டைரக்ஷன் செல்ஸ் ஆனது ஆக்டிவேட் ஆகும். நம் உடலை இண்டிபெண்டாக கொண்டு செயல்படுகின்றது. முக்கியத்துவம், பேசல்ஸ் மற்றும் கிரிட் செல்ஸ் ஹெட் டைரக்ஷன் செல்ஸ் வழங்கும் திசை தகவலை அடிப்படையாக கொண்டு இடத்தை வரைபடமாக உருவாக்கி உயிரி எந்த இடத்தில் எந்த திசையில் உள்ளது என்பதை மூளையில் ஒருங்கிணைத்து கொடுக்கின்றன. So it helps in formation of spatial map. Next, border cells. சூழலின் எல்லைகளை கண்டுபிடிக்கும் நியூரான்கள் இடம். பார்டர் செல்ஸ் பெரும்பாலும் என்டிரோஹைனல் கார்டெக்ஸ் மற்றும் சபிகுலம் போன்ற இடங்களில் கண்டுபிடிக்கப்படுகின்றன. செயல்பாடு மூளையில் உள்ள உலகளாவிய செயல்பாடு இட் ஹெல்ப்ஸ் இன் த ஐடென்டிஃபைங் பார்டர்ஸ். முக்கியத்துவம், இவை ஸ்பேஷியல் மேப்புக்கு ஒரு கட்டமைப்பு, அதாவது ஆங்கர் கொடுத்து சுற்றுச்சூழலின் வடிவத்தை கொடுக்க பயன்படுகின்றன. ஸோ மூளையில் உள்ள உலகளாவிய நிலைப்படுத்தல் அமைப்பு என்பது ஹிப்போகேம்பஸ் மற்றும் என்டரோஹைனல் கார்டெக்ஸில் அமைந்துள்ள பேசல்ஸ், கிரிட் செல்ஸ், ஹெட் டைரக்ஷன் செல்ஸ் அண்ட் பவுண்டரி செல்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சேர்க்கை. ஸோ மருத்துவ முக்கியத்துவம், அல்சைமர் டிசீஸில் என்டரோஹைனல் கார்டெக்ஸ் முதலில் பாதிக்கப்படும். ஸோ அதனால் கிரிட் செல்ஸ் ஆனது டிகிரேட் ஆகின்ற போது நோயாளி வலி தவறுதல் ஆரம்ப அறிகுறியாக அமைகின்றது. அல்சைமர் டிசீஸின் முதல் அறிகுறி difficulty in finding his own in the space. வலிப்பு நோய் மற்றும் ஹிப்போகேம்பஸ் சேதம் அடைவதால் ஸ்பேஷியல் மெமரி லாஸ் ஏற்படுகின்றது. ஸோ இந்த லெஃப்ட் சைடு செயற்கை ஜிபிஎஸ் இருக்கின்றன. ஸோ இது எவ்வாறு பல செக்மெண்ட்டை கொண்டு பயன்படுகின்றதோ, ஸ்பேஸ் செக்மெண்ட், யூசர் செக்மெண்ட், கண்ட்ரோல் செக்மெண்ட் போன்ற அனைத்தையும் ஒருங்கிணைத்து இயங்குகின்றதோ, நம் மூளையில் உள்ள உலகளாவிய நிலைப்படுத்தல் அமைப்பு ஜிபிஎஸ், பேசஸ், டைரக்ஷன் செல்ஸ், பார்டர் செல்ஸ் அண்ட் கிரிட் செல்ஸ் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.